ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏட்சடா மினிஸ்ட்ரியின் சார்பில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களோடு கூட இடைப்பட்ட ஒரு பகுதியை குறித்து நாம் தியானித்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அழைப்பையும் அன்பையும் எல்லாவற்றையும் நிராகரித்து விட்டு ஊழியத்தினுடைய காரியங்களெல்லாம் விட்டு வந்த அதே வேலைக்காக, அந்த உலக பிரகாரமான காரியத்திற்காக அவர் ஓடினார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்படி போனவர்கள் இயேசு கிறிஸ்து தேடி வந்து தன்னுடைய அன்பின் மழையினால் அவளை நினைக்க வைத்து திரும்பவுமாய் அவளை தம்மண்டைக்காக சேர்த்து கொண்டு திரும்பவுமாய் தன்னுடைய ஊழியங்களிலே அவளை ஸ்திரப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் கூட யோவானின் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 24 இருந்து 29 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோவானின் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 24 இருந்து 29 வரை. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதுமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலே ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். இந்த பகுதியில் நாம் காண்பது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அழைப்பை பெற்றிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கூடவே நாம் சஞ்சரிக்கிற அனுபவத்துக்குள்ளாக காணப்பட்டவர்களாக இருந்தாலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்கூடாக நேருக்கு நேர் கண்டிருந்தாலும் அநேக உபதேசங்களை கேட்டு அதை பின்பற்றுகிறவர்களாக இருந்தாலும் அவர் மரித்து போன பின்பு எல்லாம் முடிந்தது என்ற ஒரு முடிவுக்குள்ளாக வந்து விட்டார். அதுவரை கற்று வந்ததும் ஒப்பு கொடுக்கப்பட்டதும் எல்லாம் ஒன்றுமில்லாதபடி போய்விட்டார். விசுவாசத்திலே தடுமாறி கொண்டிருந்தார். என்னத்தை சொல்லுகிறீர்கள் நீங்கள்? அவரை கண்டீர்களோ? அப்படி நீங்கள் சொல்லுவதனால நான் விசுவாசிக்க போறதில்லை. பாருங்கள், 3 வருஷங்களா இயேசு கிறிஸ்துவோடு கூட எங்கு சென்றாலும் கூடவே சென்ற தன்னுடைய சக நண்பர்கள் சொல்லுவதை கூட நம்ப முடியாத அளவுக்கு விசுவாசம் தடுமாறி போய்விட்டார். அவர்கள் ஏமாற்றுவதற்காக சொல்லியிருப்பார்கள், இயேசுவை கண்டோம் என்று சொல்லும் பொழுது நம்பவில்லை. அந்த தோமா சொல்லுகிறது, அவருடைய காயங்களை நான் பார்க்க வேண்டும், விரல்களை விட வேண்டும், அவருடைய விழாவை நான் தொட்டு பார்க்க வேண்டும், அது காயமுள்ளதுதானா என்பதை நான் அறிந்த பிற்பாடு மாத்திரமே நான் விசுவாசிப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் இப்படிதான் பல சூழ்நிலைகளில் ஆரம்பத்திலே விசுவாசிக்கிறவர்கள், ஆரம்பத்தில் உறுதியாக கால் எடுத்து வைக்கிறவர்கள், சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் காரணங்களினால கலங்கி போய் விசுவாசத்தில் தடுமாறுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ
அதை நினைவில் வைத்தவர்களாய், அந்த சமயத்திலே இவர்களுடைய சம்பாஷணையை கேட்பதற்கு அவருடைய முன்னால் இல்லாவிட்டாலும், அவர் மறைந்தவராயும் காணப்படாதவராயும் உலாவிக் கொண்டு இந்த பூமியில இருக்கிறவராய் இருந்தாலும், உயிர் தெரிந்த பிற்பாடு இவர்கள் சீசர்கள் பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கவனிக்கிறவராய் இருந்தார். அவருடைய உள்ளந்தரியங்களை எல்லாம் நினைத்து ஆராய்த்து அவர்களை ஸ்திரப்படுத்த திடப்படுத்த அவர் போதுமானவராக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் பேசும்பொழுது அவைகளை அவர் கேட்டவர் திரும்பவுமாய் அந்த தோமா இருக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் திரும்பவுமாய் தன்னை வெளிப்படுத்தி அவளுக்கு தரிசனமான பொழுது தோமாவை பார்த்து அவர் சொன்னார். மற்றவர் விசுவசித்தார். ஆனால் அந்த தோமாவோ விசுவாசத்துக்கு தடுமாற்றம் உள்ளவராக இருந்தார். அவரை தொட்டாலே ஓடி நான் விசுவசிக்க மாட்டேன். இன்றைக்கும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் அல்லது அநேகர் ஆண்டவர் மீது வைக்கிறது விசுவாசத்திற்காக தேடி இருக்கிறவர்கள் அல்லது ஆண்டவரிடத்தில் வருகிறவர்கள் தன்னுடைய வீட்டில் கணவனுக்கு ஒரு அற்புதம் நடந்தால் அது போதுமானது, அல்லது எங்களுடைய குடும்பத்தில் ஒரு மனைவிக்கு அற்புதம் நடந்தால் போதுமானது, அல்லது எங்களுடைய குடும்பத்தில் சம்பந்தப்பட்ட யாராவது ஒருவருக்கு ஒரு அற்புதம் நடந்தாலும் கூட எனக்கு போதுமானது, அல்லது எங்களுடைய ஊரிலே ஒருத்தருக்கு அற்புதங்கள் நடந்தாலும் கூட போதுமானது, அல்லது எங்கள் இன பந்தத்தார் யாரா இருந்தாலும் சரி அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டு அவர் மெய்யான தேவனாய் ஜீவிக்கிறவராக இருக்கார் என்பதை அறிந்து கொண்டால் போதும், இந்த விசுவாசம் எங்களுக்கு போதுமானது என்று சொல்லி நினைக்காதபடி தன்னுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது நடந்தால் தான் நான் விசுவாசிக்கிறேன் என்று நினைக்கிறார். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தொடர்ந்து வாசிக்கிறேன். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி உன் கைகளை பார், என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றார். அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதனாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். விசுவாசத்துல தடுமாறிக்கொண்டு இருக்கிற விசுவாசத்துல பலப்படுத்துகிற உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை இங்கே நாம் காண முடியும். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனம். அதன் பின்பு 11வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர்களுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனதின் நிமித்தமாக அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இறுதிய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இறுதியங்கள் கடினமாகும் பொழுது விசுவாசத்திலே தடுமாறுகிறோம். நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்றவருடைய வாழ்க்கையில் சொல்லும் பொழுதும் அல்லது செய்ததை கேட்கும் பொழுதும் நம்ப மறுக்கிறவர்கள் இன்றைக்கும் உண்டு. விசுவாசத்திலே தடுமாற்றம் ஒருபோதும் வரக்கூடாது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போமே, ஆனால் விசுவாசமானது காணப்படாதவர்களுடைய ஒரு நிச்சயமும் நம்பப்படுவதனுடைய உறுதியுமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கு இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நீ என்னை கண்டதனாலே விசுவசித்தாய், காணாமல் இருந்து விசுவசிக்கிறவர்கள்
பாக்கியவான்கள் என்று சொன்னார். இப்படித்தான் விசுவாசத்திலே இந்த அநேக இந்த கடைசி நாட்களில் தடுமாறிக்கொண்டு இருக்கிறதை காண முடிகிறது. விசுவாசிகள் என்று சொன்னாலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ற அர்த்தம். இயேசு என்னை கைவிட மாட்டார், என்னுடைய உலக வாழ்க்கையினுடைய ஓட்டத்தினுடைய கடைசி நிமிஷம் வரை என்னை விசுவாச பாதையில் நடத்தி செல்வார் என்பதுதான் அதனுடைய பொருள். ஆனால் இந்த நாட்களில் எத்தனையோ இடங்களில் நாம் காணும் பொழுது அநேக விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தில் தடுமாறி இருக்கிறதை காண முடிகிறது. விசுவாசத்தில் தளர்ந்து போனவர்களும் விசுவாசத்தை தகர்க்கப்பட்ட நிலையிலே வைத்துக் கொண்டிருக்கிறவர்களையும் காண முடிகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நாம் வாசிப்போமேயானால், விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான், அவன் பின்வாங்கி போவானேயானால் அவன் மீது என்னுடைய ஆத்துமா பிரியமா இராது என்று சொல்லுகிறதை காண முடியும். வேற்றில் ஒரு பகுதியில விசுவாச குறைவுள்ளவர்களை கிறிஸ்து அப்படியே கண்டும் காணாதவராய் விட்டு விடாதபடி அவருடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிறதையும், அவருடைய விசுவாச குறைவுகளை கணிந்து கொள்ளுகிறதையும், அவருடைய விசுவாச பாதையை தொடர்ந்து உறுதியாய் நடத்தி செல்லும்படியான துவக்கத்தையும் முடிக்கிறதையும் நாம் காண முடியும். உதாரணமாக மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வசனத்தை வாசிக்க. இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீசர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாக இருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடியால் அலைகளினாலே அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவனிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு கூட பேசி, திடம் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால், எங்களை அழைத்தவராகிய நீரே ஆனால், எங்களை வழிநடத்துவராகிய நீரே ஆனால், அக்கறைக்கு போய் என்று சொன்னவராகிய நீரே ஆனால், நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அப்படி என்றால் நீர் கட்டளையிட்டால் எல்லாம் நடக்க முடியும். ஏனென்றால் நீ சொல்ல எல்லாம் ஆகும் என்பது எனக்கு தெரியும். ஆகவே நீரே ஆனால் எனக்கு கட்டளையிட வா என்று நீ சொல்லும், நான் நடந்து வர முடியும் என்று அவர் இயேசுவோடு கூட சொல்லுகிறதை காண முடிகிறது. அதற்கு அவர் வா என்றார். இதனுடைய அர்த்தம் என்ன? உன்னை நடத்துகிறவர், இனி மரித்து உயிர்த்தெழுந்த பின்னால் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறவர், இதே போல விசுவாசம் உங்களுக்கு நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வரும் பொழுது இதே போல நடத்துகிற கர்த்தர் நான் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக நடந்து வா என்று சொன்னார். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வா என்று சொன்னார். கடலின் மேலே அதிகாரம் உள்ளவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வா என்று சொன்னார். அதற்கு அது உன்னை மேற்கொள்ளாது வா என்று சொன்னார்.
அதே போல வா என்று சொன்ன வார்த்தை நிமித்தமாய் நீ விசுவாசிப்பாயானால் நீ வா என்று சொன்னார். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஜலத்தின் மீது நடந்து வருவதற்கு எவ்வளவு விசுவாசம் தேவை. ஆனால் இயேசு கிறிஸ்து வா என்று சொல்லிவிட்டார். ஆகவே என்னால் நடக்க முடியும் என்ற விசுவாசம் அவனுக்குள்ளாக ஆணித்தரமாய் இருந்தபடினாலே அவர் முதல் அடி எடுத்து அவருடைய படவில் இருந்து அந்த காலை எடுத்து அந்த முதல் அடி தண்ணீர் மீது வைக்கும் பொழுது அவருடைய விசுவாசத்தின்படியே அவர் நின்றார். அவருடைய விசுவாசம் அந்த கடல் தண்ணீர் மீது, அந்த நீரின் மீது அவருடைய கால்களை நிற்க செய்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம், எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம். ஏன் அழைத்தவர் இயேசு கிறிஸ்து அவரை நம்பிக்கொண்டு அந்த கால் எடுத்து வைக்கிறார். நீரே ஆனால் என்று சொல்லுகிற வார்த்தையினுடைய அர்த்தம், நீ சர்வத்திற்கு மேலானவர், சகலமும் உனக்கு கீழடங்கும் என்பதை உணர்ந்து நீரையான நான் நடந்து வர முடியும் என்று சொல்லி அவ்வளவு விசுவாசத்திலே தன்னை திடப்படுத்திக் கொண்டு விசுவாசத்தோடு தன்னுடைய கால்களை எடுத்து அந்த நீர் மீது வைக்கிறதை காண முடிகிறது. அந்த நீர் மீது கால்களை வைத்தார். இரண்டாவது அடியை வைத்தார், நிற்க முடிந்தது. மூன்றாவது அடியை வைத்தார், நான்காவது அடியை எடுத்து வைத்தார். இப்பொழுது படகை விட்டு சற்று தூரம் தரையிலே நடப்பதை போல தண்ணீரின் மீது நடந்தார். அதற்கு அவருடைய விசுவாசம் பலப்பட்டதாக இருந்தது. அவர் விசுவாசித்தார். அவருடைய அந்த விசுவாசம், உள்ளுக்குள்ளாக இருந்த அந்த விசுவாசம் பல அடிகள் இயேசு கிறிஸ்து நோக்கி நடந்து போகும்படியாக செய்தது. உடனே காற்றையும் கடலையும் அதனுடைய சீற்றத்தையும் அதனுடைய கொந்தளிப்பையும் பார்க்கும் பொழுது பயம் ஏற்பட்டது. இந்த பயம் எப்படி ஏற்பட்டிருக்கும்? ஐயோ, ஒருவேளை இந்த காற்று என்னை மேற்கொண்டால் படகை பிடித்து ஏறி போவதற்கும் வழியில்லை, படகு வெகு தூரம் ஆகிவிட்டது. அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய கருத்தை பிடித்துக் கொள்வதற்கும் வழி இல்லை, இரண்டுக்கும் நடுவே நிற்கிறேனே, இந்த காற்றும் கடலும் இன்னும் சீறிக்கொண்டு இருக்கிறதே என்று சொல்லி நினைத்த பொழுது 30வது வசனத்திலே காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். 4 அடி 5 அடி 6 அடி 7 அடி முன்னோக்கி நடந்த அந்த பேதுரு 8ஆம் அடி அல்லது 9ஆம் அடி அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு முடியாதபடி தன்னுடைய விசுவாசத்திலே தடுமாறினார் என்று சொல்லி பார்க்கிறோம். கொஞ்ச தூரம் நடந்தவர், பாதி தூரம் நடந்தவர், மீதி தூரம் நடக்க முடியாதபடி விசுவாசத்திலே பலகீனப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய விசுவாசம் பலகீனப்பட்ட பொழுது அவர் நின்று கொண்டிருந்த தண்ணீர் அவரை மேற்கொண்டது. அந்த தண்ணீரிலே அவர் எல்லாரும் மூழ்கிறதை போல மூழ்க ஆரம்பித்தார். ஆகவேதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசத்திலே பின்வாங்கி போவேனே ஆனால் அவன் பின்வாங்கி போகும்போது அவனோட ஆத்மா பிரியமாயிராது. தேவனுடைய பிரியம் அவன் மேல இல்லாவிட்டால், தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய பராமரிப்பு, தேவனுடைய கிருபை அவனை தாங்காவிட்டால் அவன் பின்வாங்கி போய் விடுவான், அல்லது அவனுடைய விசுவாச பாதை தடுமாறி தகர்ந்து போய்விடும். ஆகவே ஆண்டவர் சொல்லுவார், விசுவாசத்தில் பலப்படுவதா இருங்கள். உடனே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொன்னார். அற்ப விசுவாசியை நீ ஏன் சந்தேகப்பட வேண்டும்? பாதி தூரம் நடந்த உனக்கு என்ன ஆயிற்று? உன்னுடைய விசுவாசம் எங்கே என்று கேட்கிறார். உன்னிடத்தில் விசுவாசம் இருந்தது, நீ நடந்து கொண்டு வந்தாய். இப்ப உன்னுடைய விசுவாசம் நீ குறைவுபட்ட, அதான் அற்ப விசுவாசி என்று சொல்லுகிறார். முழு விசுவாசத்தோட பாதி தூரம் நடந்து வந்தாய். இப்பொழுது உன்னுடைய விசுவாசம் காற்றையும் கடலையும் சூழ்நிலைகளையும் பயத்தையும் பார்க்கும் பொழுது உன்னுடைய விசுவாசம் நீ குறைவுபட்டாய். பாதி தூரம் நடந்த நான் மீது தூரத்தில் நடந்து தீர்ப்பேன் என்று சொன்ன விசுவாசம் எங்கே போயிற்று என்று சொல்லி கேட்கிறார்.
இதுவரைக்கும் நீ நடந்து வரவில்லையா? ஏன் பாதி தூரம் நடந்த உனக்கு மீதி தூரம் ஏன் உன்னால் நடக்க முடியாமல் போயிற்று என்று அவனை மூழ்க விடாதபடி அவருடைய கரங்களை பிடித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போலதான் விசுவாசத்திலே தடுமாறி கொண்டிருந்த, விசுவாசத்துக்கு முடியாதபடி, நம்புவதற்கு முடியாதபடி இருந்த தன்னுடைய இருதயத்துல பயம், பாக்கியுள்ள காரியங்கள் அவருடைய இதயத்தை கடினப்படுத்தி போட்டு விட்டார். அப்படி கடினப்படுத்தி விட்டபடினால விசுவாசத்திலே தொடர்ந்து முன்னேற செல்ல முடியாதபடி அவர் அங்கே தங்கிவிட்டார். இயேசு அவருடைய அவிசுவாசத்தை கண்டு அவருடைய இறுதிய கடினத்தை நிமித்தமாய் அவனை கடிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆனாலும் கடிந்து கொண்ட ஆண்டவர் அதோடு விட்டு விடாதபடி, நீ காணாமலும் என்னை விசுவசிக்க வேண்டும், ஏனெனில் இப்படிப்பட்ட விசுவாசத்திற்கு துரோகம் உள்ள காரியங்களும் விசுவாசத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உன்னுடைய வாழ்க்கையில வரலாம், அல்லது உன்னை போன்றுள்ளவருடைய வாழ்க்கையிலே வரலாம். அப்பொழுதெல்லாம் நீ விசுவாசத்தில் சோர்ந்து போகாதபடி, இயேசுவே உம்மை கண்டால்தான் நான் விசுவாசிப்பேன் என்று சொல்லாதபடி தொடர்ந்து விசுவாசத்திலே நடந்து வர வேண்டும், அந்த விசுவாசத்திலே பலப்பட்டு வர வேண்டும் என்று சொல்லிதான் இப்படிப்பட்ட அவருடைய அவிசுவாசத்தை குறைவுகளெல்லாம் நீக்கி பலப்படுத்தினார் என்று சொல்லினார். ஒருவேளை நம்மளுடைய இதயத்தில் பயம் வரும் பொழுது, அல்லது தேவைகள் சந்திக்கப்படாத பொழுது, அல்லது தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு காலதாமதங்கள் ஆகும் பொழுதும், அல்லது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவனில் அல்லது உலக வாழ்க்கையில நமக்கு சந்தேகம் நம்மளுடைய உள்ளங்களில் வரும் பொழுதும், பயங்கள் வரும் பொழுதும் விசுவாசம் தடுமாறும். சந்தேகங்கள் நமக்குள்ளாக வரும் பொழுதும் விசுவாசம் தடுமாறும். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாதபடி காலதாமதங்கள் ஆகும் பொழுது கூட நம்முடைய விசுவாசங்கள் தடுமாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை விசுவாச குறைவுகளை நிறைவாக்கும் கிறிஸ்துவை நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நோக்கி பார்க்க தவறும் பொழுது விசுவாசிகள் சுத்தமாக அல்லது முழுமையாக ஆண்டவரை விட்டே பின்வாங்கி போய்விடுகிறார். தேவனோடு கூட நடப்பதற்கு அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய பாதைகளை தொடர்ந்து நாம் நடந்து செல்வதற்கு நிச்சயமா இந்த விசுவாசம் என்னும் கேடக நமக்குள்ளாக வேண்டும். சத்துருவை ஜெயிக்க வேண்டுமானால் அந்த விசுவாசம் வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த விசுவாசம் வேண்டும். அவர் நியமித்த பாதையில நம்ம ஓட வேண்டும் என்றாலும் அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்துல இப்படிப்பட்ட காற்றும் கடலையும் போல உள்ளவைகள் உங்களுடைய வாழ்க்கையில சுற்றி நின்று கொண்டு உங்களை நெருக்கலாம், அல்லது பாவ சூழ்நிலைகள் நம்மளை நெருக்கலாம். அப்பொழுதெல்லாம் அவைகளை தள்ளிவிடும்படியான விசுவாசம் உங்களுக்குள்ளாக வேண்டும். அவைகளெல்லாம் தள்ளிவிட்டு விசுவாசத்தோட தள்ளிவிட்டு அந்த குறுக்கமும் நெருக்கமும் நிற்க நம்மளை நெருக்கி கொண்டிருக்கிற அவைகளை நான் கடந்து போவேன் என்று சொல்லி அந்த விசுவாசத்தை துவக்கினவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய ஓட்டத்திலே நோக்கி பாருங்கள். அவர்தான் உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி அந்த விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிறார் என்பதாக அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறதை காண முடியும். விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தொடர்ந்து நோக்கி பார்த்து கொண்டே ஓட வேண்டும் என்று சொல்லப்படுகிறதை காண முடியும். மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23-24 வசனத்தை வாசிக்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். தன்னுடைய மகனுடைய வியாதி நீங்குவதற்காக இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வந்த ஒரு தகப்பனை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை தான் இது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும், நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் நடக்கும் என்று சொல்லுகிறார். உடனே எப்படியா அந்த காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக அவர் சொல்லுகிற ஒரு அந்த தகப்பன்
சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். 24வது வசனத்துல, உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில இப்படி விசுவாச குறைவுகள் வரும் பொழுது, அல்லது விசுவாசம் நாம தடுமாறி நிற்கும் பொழுது, நாம் கண்ணீரோடு ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு விண்ணப்பம் என்னவென்றால், ஆண்டவரே, என்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி, என்னுடைய விசுவாசம் எனக்குள்ளாக உறுதிப்பட நீர் எனக்கு உதவி செய்யும். என் விசுவாசத்தை நீ வர்த்திக்க செய்யும். என் விசுவாசத்தை நான் உறுதியாய் நின்று முன்னோக்கி செல்ல எனக்கு கிருபையை தாரும். இந்த பிரச்சனையோ அல்லது இந்த சந்தேக குறைவுகளோ, காலதாமதமோ அல்லது பயங்களோ எதுவும் என்னை மேற்கொள்ளாதபடி, விசுவாசத்தினால நான் அவைகளை மேற்கொள்ளும்படியான ஒரு கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி, தளராதபடி, சோர்ந்து போகாதபடி, உறுதியாய் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு கண்ணீரோடு நாம் செபிக்கிறோம். காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை நமக்கு தந்தாரோ அவைகளை நம்மிடத்திலே இருந்து திருடுவதற்காக பிசாசானவன் முயற்சி செய்வார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிப்போம், ஆனால் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல விசுவாசத்திலே விசுவாச வீரர்களாக நாம் நடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக விசுவாசத்தை அவர் நமக்குள்ளாக துவக்கி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவைகளை அவன் எடுத்து விடுவானேயானால் நம்மளுடைய ஜீவிதம் ஒன்றுமில்லாதபடி மாறிவிடும். எதையுமே அவருக்கு நம்ம செய்ய முடியாது. அவர் நியமித்த பாதையில ஓடி செல்ல முடியாது. ஒரு வெற்றியின் ஜீவிதத்தை நம்ம காண முடியாது. இதே அறிந்த சத்துரு விசுவாசத்திற்கு நமக்கு பங்கம் அறிவிப்பதற்காக பயங்களை உண்டு பண்ணலாம், தடுமாற்றங்களை உண்டு பண்ணலாம். ஆனாலும் பயங்களை நீக்கிறவர், தடுமாற்றங்களை நீக்கிறவர், காலதாமதங்களை சரி செய்கிற கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நிச்சயமாய் விசுவாச பாதையில ஸ்திரமாய் ஓட நமக்கு அருள் செய்வார். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை பாடி நாம் அதோடு கூட இந்த பகுதியை நாம் இந்த நாளில் நாம் நிறைவு செய்வோம். கடல் கொந்தலேத்து பொங்கி கப்பலாடி செல்கையில் காற்றடித்து புயல் வீசி பாய்கிழிந்து போகையில் இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டியாயிரும் காற்றமர்ந்து துணை நின்று கரை சேர செய்திடும். எங்களுள்ளம் உம்மை நோக்கும் இந்த துன்ப காலத்தில் எங்களாவே உம்மில் தாங்கும் ஈகபரஸ்தலத்தில் இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டி